Para
பஞ்சவர் பஞ்சவர் புடம் தொடுத்து காவியானே கூறாமே நான் ஒரு மரம் போலே பேரவை போ நான் தவிக்கும் பாதி மாமா நாராஜா காட்சி நடி செவியில் விட்ட மாமா வன்மை போதும் ஐயா நடு நடுங்கி ஐயா நெய் நடுங்கி தானோ பொறாமை இது இல்லை கூட புறப்பட்டு துணை போன்ற ஜல்லி மாமா ஜல்லி மாமா நான் வந்தேன்
சொல்லுங்கள் மருமகனே. நான் என்ன சத்திரக்குல பரம்பரையிலே எதற்காக பிறந்தேன் மாமா? அந்த பணாதியான பாண்டவரோடு 18 நாள் சண்டையை ஏற்படுத்தி இந்த படும்பாவி நான் என்ன பையனை கண்டேன் மாமா. அழுகாத மருமகனே, நான் இருக்கிறேன் மாமா. எனக்கு தம்பிமா தமைய
கொண்டு இந்த குருச்சேத்திர பூமியிலே நான் ஆட்டு மந்தையை போல் கூட்டம் கூட்டமாக உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேர்களையும் என்னுடைய பொன்னான 60 பிள்ளைகளையும் குரு பெரியோர் நாட்டு மக்களையும் நான் எல்லோரையும் பறிகொடுத்தேனே மாமா. கவலைப்படாதே மருமகனே துரியோதனா, கவலைப்படாத மாமா. மாமா மாமா இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்ட மாமா மாமா மண்ணுக்கு ஆசைப்பட்ட என்ன பண்ணான மக்களையும் உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேர்களையும் நான் மடிந்தால் எனக்கு எமக்கடன் செய்யக்கூடிய அந்த பொன்னான 60 பிள்ளைகளையும் நான் எல்லோரையும் பறிகொடுத்து விட்டேனே மாமா. மாமா மாமா பொண்ணுக்கு ஆசைப்பட்டு பொன்னான மக்களையும் வாரி பொறி கொடுத்து இந்த பாரத பூமியிலே ஆனால் கேளுங்கள் மாமா. ஆனால் கேளுங்கள் மாமா, இந்த பாலும் மண்ணிற்கு ஆசை வைத்து மாமா நாம் 17 நாளாக அமோகமான யுத்தம் செய்ததில் அந்த பாண்டவருக்கு ஒரு தீங்கும் வரலையே மாமா. ஐயோ மருமகனே துரியோதனா, கவலை வேண்டாம் அப்பா. மாமா போனவும் போட்டோம், நம்முடைய படையிலே அநேகமான சேனைகள் மாண்டு கொண்டு வருகிறதே மாமா. அந்த எதிரியான பாண்டவர்கள் மடிய கூடாதா என் மாமா? கவலைப்படாதே மருமகனே. மாமா அந்த தர்ம புத்திர Ayah, salam,
ஆனால் கேளுங்களின் ஆறுயிர் கொண்ட ஜெகதி மாமா, சொல்லு மருமகனே. அமர்க்களம் என்று நடந்து வந்த நாளிலே மாமா, ஆமா. 13 நாள் சண்டையிலே எனது பகையாளினுடைய மகனான அபிமன்னனுடைய கரத்தால் எனது பொண்ணான 60 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டேனே மாமா. கவலை வேண்டாம். கவலை வேண்டாம் துரியோதனா. ஆயிரத்தில் நடுவில் மாமா இது சாயப்பட்டு கொண்டு நான் போறேன் சொல்லு. சாயப்பட்டு கொண்டு கேளு. துரியோதனா, மாமா எங்களுக்கு சேனாதி பட்டம் கொடு துரியோதனா. நீ போய் வெற்றி வேற வரன்றீங்க. விட்டோட வந்து விடுகிறோம். சாணாதிபதி பட்டம் யாருக்கு எனக்கு கொடுக்கலாம்? சாணாதிபதி பட்டம் சாணாதி தர்மனை ஜெயிச்சுட்டு வர சாணாதி பட்டம் கொடுத்தா அப்படிதானே? நகுலனே. நகுல நான் ஃபர்ஸ்ட் நகுல நகுல ஜல்லி ஜல்லி கர்மதன ஜல்லி 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 உள்ள ஜல்லி தர்மனோட தர்ம ஜல்லி தர்மத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜல்லி தர்ம மருமகனே துரியோதனா. மாமா சேனாதி பட்டம் கொடுத்தது உண்டானால் அந்த தர்மனை மட்டும் ஜெயிப்பட்டு அப்பா துரியோதனா, ஆமா இந்த பட்டத்தை 18ஆம் யுத்தம் அப்பா. ஆமா மாமா ஏனென்று எதுதோமம் படைத்த நம்முடைய படைகளத்திலே தண்டி ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தா கண்டிப்பா தர்மனை ஜெயிச்சிருவான். தர்மனை ஜெயிச்சு வெற்றி உங்களது, வெற்றி உனது. ஆமா இதை கொடுத்தால் மட்டும் போதும். மந்திரி திரும்பி வடபையாடே பப்பு மந்திரி என் மாமா எப்படிப்பட்டாளு என்ன பேர் நாம அகண்டகரம் நிகண்டமா இருக்கு. என் மாமா சண்டையை முண்டானால் அந்த தர்மனை வென்று கண்டிப்பா நடக்கும் இல்லையா மாமா? உங்களுக்கே ஜெயம். மருமகனே துரியோதனா, இதோ 4 வகை சேனையுடன் விடை கொடுக்கிறேன். சேனாதி பட்டமும் கொடுக்கிறேன். சீக்கிரம் சென்று அந்த தர்மனை வென்று எனக்கே ஜெயம் பெறும்படியாக செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன். சண்டைக்கு போறியா? கண்டிப்பா போறேன். மாமா மருமகனே துரியோதனா, சண்டைக்கு போறியா? கண்டிப்பா போறேன். அப்படியே கிழிச்சிட்டு வந்துடலாம். போ. ஜல்லி மாமா, யுத்தத்திற்கு வந்து விட்டாயா? ஆமாமா. கருணா மாமா
இருக்கிறாய் மாமா. ஆமா. நீங்கள் தள்ளி மாமனாகிய நீங்கள் பாண்டவர் பக்கம் தான் நீங்கள் வந்தீர்கள். இங்க பாப்பா, அங்க என்னத்துக்கு போற? பாண்டவர் பக்கத்தான் வந்தீர்கள். ஆனால் அந்த ஜகதனுடைய துர்யோதனுடைய சூழ்ச்சியினாலே வரும் வழிகளில் எல்லாம் தண்ணீர் பந்தல்களும் உணவுகளும் உங்களுக்கு கொடுத்து விட்டான். அதனால் உண்ட கடன் தீர்ப்பதற்காக நீங்கள் துர்யோதனாதியிடம் போர்களுக்கு சென்று விட்டீர். ஆனால் இந்த யுத்தத்திலே மருமகனை மடிக்க வந்திருக்கிறீர் மாமா. அதனால் நான் தாய்க்கு மாமன் தாய்க்கு ஒப்பானவர். அதனால் தர்மராஜா அநேக வணக்கம் மாமா. சண்டைக்கு வாடானா உறவு கொண்டாடு. என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. அதனால உங்ககிட்ட நான் சண்டை போட்டே ஆகணும். சரி, மல்லுக்கு வாய் என்ன சொல்லியே தர்மனே. மாமா, மல்லுக்கு வா என்று சொல்லுகிறேன். உன்னை அங்கத்தை பிளந்து வாட்டு வகுத்து விடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். தர்மனே மல்லுக்கு வா என்று அழைத்து சண்டைகளை செய்கிறார். பார்த்து விடுவோம் இந்த யுத்தத்திலே. கிடக்கிட்ட வெளியே பல்லை கடிச்சேனே சாமி. என்னது போய் உட்காந்துக்கிறீங்க? பயமாய் போச்சு. இவ்விதமாக பாப்பா பொம்பளைங்களே போய் உட்காந்துக்கிறேன்.
என்னங்க மாமனை மடிச்சிட்டியா? மாமனை மடித்தால் தாயை மடித்தால் என்று. ஆமா, ஒரு சொந்த தாய் மாமன். நான் என்ன செய்வேன்? எகிரிமா அடிச்சு மடிச்சிட்டு அழுகுறிய, பரவாயில்லையா? என்ன பண்றது? எல்லாமே அந்த கிருஷ்ணன் பண்ணதப்பா. பாரு 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 மாமா, பார்த்து அழுந்துரு. ஐயோ என்ன செய்வேன்? இந்த பிரகாரமாக ஜல்லியனை மடிந்தான் என்று ஒரு தாய் மாமன் தாய் மாமன் தருவோர் அழுது புலம்பி விட்டு குழம்பி. பாடி கூடாரத்திற்கு செல்ல. ஆமா, அப்பொழுது துரியோதனானவன் ஏங்க யுத்தத்திற்கே சென்றவன். ஏங்க சொல்லுங்க. இவ்வளவு அடிச்சு சாவடிச்சுட்டு அழுந்து புலம்பெரிய அந்த பாசத்துக்கு ஆமா, அவன் ஜல்லி என்ன செஞ்சான்? உன் தாய் மாமன் தான் எதிரணியில போய் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தான். அதனால போய் அழுது நிக்கிறீங்களா? போனா போட்டு நடந்து வாங்க போலாம். நாம சரி, அவன் என்ன இன்னைக்கு அம்பு கூட தான் யுத்தத்துக்கு வந்தான். ஆமா, தர்மர் கூட தான் நிக்கணும் ஜெயம் பெறவன் வந்தான். ஆமா, ஆனா நடுவுல இருக்கானே யாரு? எது? துரியோதனன், ஆமா, ஜகனி, ஆமா, இவரெல்லாம் சேர்ந்து அவனுக்கு இவருடைய வருகின்ற வழியிலே தண்ணீர் பந்தல்களும் உணவுகளும் வைத்தார்கள். இவன் என்ன பண்ணான்? ஜல்லி இது எல்லாம் தர்மர் தனக்கு தண்ணீர் பந்தல்களை உணவுகளும் வைத்திருக்கிறார் என்று இவர் எல்லாம் போய் சாப்பிட்டான். எது நடந்தாலும் உன் மாமன் நல்லவன்றியா? நல்லவர் தான், நல்லவர் தான். அந்த கண்ணனுடைய சூழ்ச்சியினால் இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும். மாமனுக்கு உனக்கு நன்மை பண்ற மாமனவே நீ குறை சொல்ற, பரவாயில்லையா? நியாயமா? உண்மைதான் அது. இது எல்லாமே மாய சூழ்ச்சி கண்ணனுது. சரி, இருந்தாலும் நன்மைக்கு தானே? நன்மைக்கு தான். தானே? ஆமா, இருந்தாலும் இருக்கட்டும். மாமன் இடத்துல போய் சொல்ல நடக்கும் போலாம். ஓகே. இப்பொழுது துரியோதனானவன் ஜல்லியை காண ஆவலோடு வருகின்ற விதம் எப்படி என்றால் சபையோர்களே பாருங்கள்.
மகாராஜா வெற்றி 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 நம்ம பக்கமே ஜெயம். நமக்கே ஜெயம், நமக்கே வெற்றி. வெற்றி 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 சங்கு மூதலே. பயங்கரமான ஆளு. அகண்டகரம் நிகழ்ந்த மாமன் போன சும்மா வருவாரா? வெற்றியோடு வந்து விட்டா மாமன் தண்ணி எடுத்துன அவரை காலி பண்ணிட்டு வந்தாரு இல்லையா? இல்ல அங்க சண்டைக்கு போனாரு இல்லையா? அப்படியே குளிக்க போயிருக்கிறாரு. குளிக்கிறதுக்கு குளிக்க சென்றிருக்கிறார். தர்மனை வென்று விட்டு வந்து விட்டோம். தர்மனை வென்று விட்டோம். சாகடிச்சிட்டாரு எங்க மாமா. போட்டு தள்ளிட்டாரு. அதனால் அப்படியே போன மருமகனுக்கு தோஷம் படுமே என்று குளிக்க சென்றிருக்கிறார். எங்கு கோயில்ல குளிக்க போயிருக்கல ஆத்து குளிக்க சென்றிருக்கிறார். என் மாமா அறிவு பார்த்தா என் மாமா அறிவே அறிவே. அங்க இருப்பது யாரு? தர்ம. எவ்வளவு பெரிய உருவம் பார்த்தாடாங்க. இனிமேல் பற்றி எனக்கு பயமே கிடையாது. இந்த உடி யாருக்கு சொந்தம்? எனக்கே சொந்தம். அஸ்தாபுரி 56 தேசத்தை நானே அரசன். இருந்தாலும் ஒரு நாள் அண்ணன் சரி மனசு கேட்கல. அண்ணன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? துப்புனவ முகத்துல அவமானப்படுத்தணும் இல்லையா? 1000 நாளும் அண்ணனே. முதல்ல என்ன பண்ணும்? உதைக்கணும். தலைகரா இதோ மீச பெரிய மீச வச்சிருந்தா மகாராஜா. இருந்தாலும் அவனை அவமானப்படுத்த வேண்டும். ஆமா முதல்ல என்ன பண்ண? முதல்ல காரி துப்பணும். ஆமா இல்லையா? எட்டி வச்சுட்டோம். புரியல. இதோ இதோ மகாராஜா 2 லோடு வரை மாதிரி அப்படியே காய் எட்ரா முகத்தை துப்புற ஒரே மட்டும் 2 லோடு அளவு சேர்த்துட்டீங்களா மகாராஜா? சேர்த்துட்டான். தூங்குடா முகத்தை பார்க்கலாம். ஐயோ ஐயோ மாமாவே
புத்தி சொன்ன இத்தனை நாளாக மாமா எத்தனை புத்தி சொன்ன அரசே துரியோதனா, ஆண்டாண்டாலும் ஆண்டவர் வரப்போவதில்லை அரசே. இன்னும் சத்தமா உங்க மாமன் வரப்போறானா? மந்திரி, ஐயோ, மாமன் துணை இருந்தால் மலையும் கடக்கலாம் என்று சொல்வார்கள். ஆமா உண்மை. மாமன மலையாட்ட நம்பியிருந்தே மந்திரி. ஐயோ மந்திரி, மாண்டார் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் திரும்பி வர போறதில்லை. என் மாமனை நம்பி நான் எவ்வளவோ பெரிய பெரிய மலையாசை எல்லாம் வச்சிருந்தேன். மலையாசை கோட்டையை கட்டி வச்சிருந்தேன் என் மாமன் மேல. ஆமா, ஆனா பாவி தர்மனுடைய கரத்தால் என் மாமன் மாண்டு விட்டான். மாண்டவர் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் திரும்பி வர போவதில்லை. இருந்தாலும் என் மாமனை இந்த அஸ்னாபுரி அலையிலே, ஆமா, அஸ்னாபுரி விஜயக்கமணி அடக்க செஞ்சிருங்க. அம்மா
மெதுவா வாசி படாபடம் ஐயா ஜகனி மாமா இங்கே நீ வாரும் மாமா எனக்கு நீ கூறும் மாமா எனக்கு வருமோ மாமா பஞ்சவரை வரை என்னாமா அந்த பஞ்சவரை வரை என்னாமா பாரு மடிய வகை மாமா எனக்கு நீ கூறும் ஆனால் கேளுங்கள் குடலு ஆனால் கேளுங்கள் அறிவியல் போன்ற சகனி மாமா அன்பு மருமகனே சொல்லு மருமகனே என் மாந்தோழர் போன்ற பொன்னான கல்லினை கொன்றார்களே படும்பாவியாகிய பாண்டவர்கள் அந்த பாண்டவரை மடிப்பதற்காக ஒரு நல்ல வகையான யோசனை சொல்லத்தான் உங்களை அழைத்தேன் மாமா. பட்டாபிஷேகம் எனக்கு கூட மருமகனே அந்த சிறுபையிலை நான் கொண்டு விட்டு வருகிறேன். மாமா மாமா சொல்றது பாத்தியா? சிறுபையில கொண்டு வந்துடுறோம் மாமா அன்பு மருமகனே மாமா நான் வீமனையும் நான் அவனன் வெந்த நாள் ஐவரையும் தீ மூட்டி கொளுத்தி பார்த்தேன். தீமையில்லாதவளை அவமானம் செய்து பார்த்தேன். தீமையில்லாதவளை அவமானம் செய்து பார்த்தேன். நான் திடமிழந்து வனமேக ஓட்டி வைத்தேன். இந்த பூமியினி தருவதில்லை என்று சொல்லி இந்த பூமியினி தருவதில்லை என்று சொல்லி நான் போர்க்களத்தில் சேனை எல்லாம் வரி கொடுத்தேன். மாமா நான் இனிமேல் உயிர் பிழைத்து இந்த உலகம் அதை ஆள்வதற்கு நலம் கல்வி தள்ளிய மாமா ஒருவன். அந்த பாண்டவரை மடிப்பதற்கு
நான் எத்தனையோ சூதுகள் செய்தேன் மாமா. உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை கலந்தேன். படுக்கின்ற அறைகளிலே விஷ பாம்புகளை விட்டு கடிக்க செய்தேன். நடக்கின்ற வழியிலே நச்சு முல்லை நட்டி வைத்தேன். குளிக்கின்ற தடாகத்திலே கூர்விசை நாட்டினேன். அது மட்டுமா மாமா, வடிவாகிய பாஞ்சாலியை கொண்டு வந்து 60ஆம் படியிலே நிறுத்தி 56 ராஜாக்களையும் வரவழைத்து உயர்ந்த சிம்மாசனத்தை கொடுத்து அதிலே அமரும்படியாக செய்து தன் தம்பியாகிய துச்சோதனை விடுத்து மாலாத்தில் பங்கம் செய்தேனே மாமா. கண்டவனுக்கு பிறந்த கண்டாரா உனி மக்கள் ஒருத்தர் மாமா. நான் இருக்கிறேன். எப்படி சாவாங்க? எல்லாத்துக்கும் நல்லதெல்லாம் செஞ்சிருக்க நீ. அது மட்டுமா மாமா, ஆரண்யம் 12 ஓராண்டு அஜாதவாசம் படி தோற்றி வைத்தேனே மாமா. அந்த கானகத்திலே வாசம் புரிந்து வருகின்ற பொழுது பாண்டவருடைய பசியை போக்கும் பொருட்டாக எண்ணி அந்த வீமம் பையனும் அர்ஜுனனும் மரமரமா சென்று பழங்களை பறித்தாலே மாமா. ஏறி பழம் பருக்கும் போது ஒரு மரக்கலை முடிஞ்சு சாகலையே மாமா. அது மட்டுமா மாமா, இத்தனை தகாத காரியங்கள் எல்லாம் செய்தேனே மாமா. பாண்டவர்கள் ஒருவர் கூட மாறவில்லையே மாமா. பட்டாபிஷேகம் எனக்கு கூட துரியோதனா, நான் போய் எல்லாத்தையும் அழித்துவிட்டு வருகிறேன். துரியோதனா, சேனாதிபதி பட்டம் உங்களுடைய மாமா ஜாக்கரான் ஜெகனி மாமா. மாமா, சேனாதி பட்டம் கொடுத்ததே உண்டானால் இந்த நகுலனை வென்று வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறாய். ஆமாம் துரியோதனா. மாமா, மாமா யார் மீது போர் தொடுக்க மாமா. அன்பு மருமகனே சொல்லு, அன்பு மருமகனே. சொல்லுகிறேன் மாமா. எத்தனையோ சேனாசானிகளை எல்லாம் அனுப்பி வைத்தேன் மாமா. ஒருவர் கூட திரும்பவில்லை மாமா. உங்களைத்தான் மலையாக நம்பியிருக்கிறேன். நீங்களே உங்களையே நான் என்னுடைய அணையா விளக்காகவும் மலையே மணியாகவும் என் நடுவெட்டு தெய்வமாக நம்பியிருக்கிறேன் மாமா. அவர்களும் போகிறேன் என்று சொல்லுகிறேன். யார் மீது பொறுத்தெடுக்க போகின்றாய் மாமா? மாமா, இந்த நாய்க்குள்ளே நகலின் இடத்திலே சண்டைக்கு போயிருந்தேன் மாமா. போனது பெருசு இல்ல மாமா. எத்தனையோ பேர் போனவங்க மாண்டு விட்டாங்க. நீங்களாவது போய் வெற்றியோட திரும்பணும் மாமா. கண்டிப்பா நான் வெற்றியோட வருவேன். வழியா நீ சமத்தலம் போக சேனாதி பட்டத்தையும் தருகிறேன். விக்ரம் சென்ற நகலினை வென்று இலங்காய் ஜெயம் பெறும்படியாக செய்யுங்கள். மாமன் போறாரு, தாம்பளம் குடுக்குறேன்றீங்க. எங்க வெத்தலை பாக்குதா பாருங்க.
மந்திரி மாமன் போறேன்னா மூக்கு வேற நீண்டு இருக்குது பெருசா. பாரு பாரு வெட்டி பாரு, அளவு வெட்டி பாரு. வருவானா திரும்பி? போனது போனதானா? அப்படியா? ஆமா இதோ நாலு வகை சேனல் விட கொடுக்கிறேன். சேனாதி பட்டத்தை தருகிறேன். சீக்கிரம் சென்று நகலை பற்றி இலக்கை ஜெயமில் விட செய்யுங்கள். இதோ இதோ போறியா? நகலா வெற்றி தாம்பரத்தை கொண்டு படாத இடத்துல பட்டுருச்சு மண்ணா. படபடன்னு விரவிரன்னு ஏறுது, சரசரன்னு போகுது. நாம எங்க செல்ல வேண்டிய தெரியுமா? குருசேஷ்டை கண்ணை நாடியே இப்பொழுது நாம் குருசேத்திரம் எடுக்க வந்து விட்டோம். குருசேத்திரம் மேலே வந்து சுழி சுழி உழுகுது. அந்த ஜகினி பையன் எங்க காணு பாக்கணும்டா. அதுக்கு நேரம் நிக்கிற மாதிரி தெரியல. எங்க அண்ணனை ஏமாத்தி சொக்கட்டாவடி நாடு நகரம் எங்களையும் என்னுடைய தேவியா ஆகிய திரௌபதியும் மானபங்கம் செய்து ஆமா அவனை வெட்டணும். எதை வெட்டணும்? கையை வெட்டணும். பெரிய மனுஷன் குளத்துல பெரியவரே. ஆமா, அவர் வணங்கிட்டு தான் நம்ம சண்டை. கண்டிப்பா தெரியாது. பொன்னேர் கட்டும் மாமா சருணா மாமா சருணா நகுலன் வணக்கம் மாமா. என்ன இருந்தாலும் பெரியவங்க மாமா எடுக்க வந்தோடனே நீ ஆசீர்வாதம் கொடுத்துதான். சிறுபாயிலே என்னுடன் நீ வந்து போர் புரிந்து செல்வாயா? மாமா சண்டையா வந்துட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துரு, உங்க கூட நான் சண்டை பண்றேன். ஆமா, என்ன இருந்தாலும் பெரிய ஆளு இல்லையா? சிறுபாயிலே மலமயிலே இல்ல கிழவனா
இருந்தா கூட டம் கட்டுறான். கிழவனா இருந்தா கூட டம் கட்டுறான். பலம் பலம் சக்தி கொட்டாங்கோசி கூடு குடிக்கும் போது இவனுக்கு இவ்வளவு பலம்னா மீசனாலும் ஆசை நரைக்கல. வாடா பையில ஈடா எனக்கு கொள்ளுக்கள் செய்ய வாடா பையிலே கொள்ளுக்கள் செய்ய வாடா. மாமா பலமா தான் ஆமா ஆமா பாத்தியாடா எவ்வளவு எவ்வளவு வளமா சுத்தி பேசுறா மீசை எவ்வளவு பெருசு போட்டாச்சு கத்தி விடுங்க ஒருத்தர் சமத்தை பார்க்கணும். பாராட்டா உண்டா இப்போ பாட்டு அவ்வளவுதான் கை கட்டாம போனா எனக்கு அண்ணன் விட மாட்டான்டா. எல்லாத்தையும் வெட்டி கையெல்லாம் எல்லாம் கையெல்லாம் வெட்டி உள்ள சொறி வச்சிட்டேன். அண்ணா ஜெகனி சொல்லு. அண்ணா ஜெகனி நீ கேட்டபடியே 3 வயசு தெரியும். அண்ணா ஜெகனி அண்ணா ஜெகனி தம்பி கேளுங்கள் சபையோர்களே, இந்த மகா யுத்தம் விஷ்ணுவானவர் எப்படி ஏற்படுத்தினார் என்றால், ராமாயணத்தில் மயில்வாகனானவன் ராமரையும் லட்சுமரையும் கட்டி வைத்துவிட்டு காளிக்கு பலிக்குடன் நிறுத்தி விட்டார். அவ்வாறு நிறுத்திய உடனே
அனுமரானவர் என்ன செய்தார்? தவளையிலே தண்ணீரிலே தவளையாக சென்று அந்த மயில் ராவனை சண்டையிட்டு ஜெயித்து விட்டார். அவ்வாறு ஜெயித்தவுடனே காளி தேவியானவர் என்ன செய்தார்? அவர் ராமர் லட்சுமணாக இருந்தாலும் என் பலிப்பிடத்திற்கு வந்த பிறகு உங்களை விட மாட்டேன் என்று உரைத்தார். அப்பொழுது ராமர் என்ன சொன்னார்? காளி தேவியே, அடுத்த பிறவையிலே நான் தோரகபுரியில் கிருஷ்ணராக அவதரித்து 18 கோடி சேனைகளை உனக்கு பலி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தேவலோகம் கூட்டப்பட்டது. தேவலோகம் கூட்டப்பட்ட உடனே மகாவிஷ்ணுவானவர் இதோ கிருஷ்ணராக அவதரிக்கிறேன், எனக்கு ஈடாக யார் அவதரிக்கிறீர் என்று கேட்க, அப்பொழுது சனி பகவானானவன் நான் இதோ சென்று திருதராஷ்டிரனுடைய காந்தாரி அம்மா வயிற்றிலே துரியோதனாக பிறக்கிறேன் என்று சொன்னார். ஜகடியானவர் என்ன செய்தார்? நான் காந்தார தேசத்திலே ஜகடியாக பிறந்து உன்னுடைய மகாவிஷ்ணுவாக உன்னுடைய சபதங்களை முடித்திருப்பேன் என்று சொன்னார். அதன் பிரகாரமே 18 கோடி சேனைகளும் அடிந்திருக்கிறது. ஜகனியும் அடிஞ்சிட்டாரு. அவருக்கு என்ன வரம் உங்ககிட்ட கேட்டாரோ அது கொடுத்துறையா. என்ன வரம் கேட்டாரு? சொல்லு, நீயே சொல்லிடுற. சொல்ற, நீயே சொல்லு. ஜகுனி அண்ணா, நீங்கள் கேட்டபடி முதல் வாரமானது அரச மாத்தடியே ஒரு ஜகுனி இருக்க வேண்டும். ஆமா, அதன் மேல் அமர்ந்து ஊரில் உள்ள அனைவரும் பேச வேண்டும் என்று முதல் வாரமாக கேட்கிறேன். முதல் வாரம் கொடுக்கிறேன். ஜகனி. இரண்டாவது வாரமானது நீங்க இறந்த பெண் உங்களுடைய இறப்பு நாளானது ஆமா ஒரு திருவிழாவாக இருக்க வேண்டும். ஆமா, ஆடி 18 அனைத்து மக்களும் தலைமுழுக வேண்டும். ஆமா. மூன்றாவதாக 18ஆம் நாள் சண்டையில் வீரன் இருந்த பின்பு அவனது உடலை ஒரு பறவையாக மாறி குத்தி திங்க வேண்டும் என்று வரம் கேட்டேன். அந்த வரத்தையும் அப்படியே தருகிறேன். அந்த வரத்தையும் அப்படியே தருகிறேன். துரியோதனா, நமக்கே வெற்றி மகாராஜா, நமக்கே வெற்றி, நமக்கே ஜெயம். ஆமா, என் மாமன் சகுனி மாமன். ஆமா, என் மாமன் போனது முன்னாடி எப்படி வெற்றியோடு வந்து இருக்கிறார். வெற்றி நமக்கு, வெற்றி நமக்கு. ஜெயம் ஜெயம். என் மாமன் போனாலும் பரவாயில்ல, என் அடிபட்டு தெய்வம். ஆமா, என் மாமன் சகுனி மாமன் வெற்றியோடு வந்திருக்கிறார். எங்கடா என் மாமன்? மன்னா மன்னா, ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா உங்க மன்னனுக்கு உங்க மாமனுக்கு ஒரு அழகா ஒரு பச்சை ஓலை தைச்சு எடுத்துன்னு போகணும் சாமி. எதுக்குன்னா சண்டை செஞ்சு யாருமே வெற்றி அடையாது, வெற்றி அடைஞ்சுக்கிறான், உடம்பெல்லாம் புண்ணு. அதனால அந்த ஓலை மேல வச்சா கொஞ்சம் உடம்பு புண்ணு ஜில்லு இருக்கும். அப்புறம் ஒரு முந்தரப்பா தண்ணி கொண்டு போகணும். என் மாமனுக்கு ஒலிக்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வாத்தியாரு இல்ல எதுக்குன்னா, அதாவது சண்டை பண்ணி களைச்சு போயிட்டு களைச்சிருக்கா, அதுல முந்தரப்ப தண்ணி கொண்டு போய் கொடுத்தா நல்லா குடிச்சு அதுக்குதான். ஐயா, இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஏணி 2 ஏணி கொண்டு போகணும். நாம தடுமாறி நடந்து வருவான்ல, தாங்கி குடிக்கிறதுக்கு. மொத்தம் என் மாமனை ஒலிக்கிறதுல பிளான் பண்ணிட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. அதானே சரி, போனால் போகட்டும். ஆமா அப்பா, நகலும் பையன் ஒரு எதிரியா இருந்தாலும் அவன் மூஞ்சி பார்த்து அவமானம் செய்ய வேண்டும், அவமானம் செய்யணும். தலைக்கா மேல உதவி.
என்னத்துக்கு பொம்பளை கிட்ட போய் பேசுறாரு அங்க போய் இதோ 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 என்ன பண்ணு தெரியுமா? கலந்து கொதிக்கிற மாதிரி இதோ 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 சரி என்ன செய்யணும் முகத்துல காரி துப்பணும் நல்லா எச்சு நல்லா புள்ள புள்ள ரெடி பண்ணி வச்சுக்க. மூலிகம் தா மூஞ்சி மேல ஆமா. தா 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 இதா 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 தேவடியா பத்த பசங்கடா இவங்கெல்லாம். ஏய் பாத்தலாமா? பிறந்தவனுக்கு அப்பனுக்கு பிறக்கல இவங்க அனாதை பசங்க. கண்டவனுக்கு பிறந்த பசங்க நாடு கேட்டு வந்து இவ்வளவு பேரு மடிச்சிட்டாங்க. எல்லாமே சேர்த்துருவாங்க. முடிஞ்சு போச்சுக்கா. எட்ரா முகத்தை பாத்து குப்புறண்டா இதோ இதோ அவமானம் செய்கிறேன் இதோ 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 ஐயோ ஐயா சகுனி மாமா முந்த சகுனி மாமா முந்த ஐயா தஞ்சிரம் எல்லாம் போச்சு ஐயோ
படிக்கு குற்றமில்லாத தர்மனை சூதாட்டக்காரன் என்றும் காட்டிலே பிறந்தவன் என்றும் இந்த படும்பாவி நான் கேவலமாக பேசினேனே நான் ஒரு பாவி அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தன் தம்பிதான் பேசுகிறான் பேசினால் பேசட்டும் என்று மனம் பொறுத்து கொண்டானே அண்ணன் மனம் பொறுத்த தீகனையோ ஆரண்யம் 12 ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்து ராஜ்யத்தை அடைய வந்தார்களே இந்த மகா பாவியாகி நான் அப்பொழுதாகிலும் நாட்டை கொடுத்திருக்க கூடாதா மறுபடியும் உலகம் போற்றும் புத்தமராகிய சாத்தாச்சி கண்ணனானவர் வந்து தூதாக வந்து நாட்டை கேட்டாரே அவரை நான் மதித்தேனா இல்ல அவரை மதியாமல் படிக்கி அவரை மடையன் என்றும் இடையன் என்றும் கேவலமாக பேசினான் நான் ஒரு பாவி இப்பேற்பட்ட பயங்கரமான பூமியிலே என் உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேர்களையும் எனது ஆவிக்கு ஆவியான 60 பிள்ளைகளையும் குரு பெரியோர்களையும் நாட்டு மக்களையும் பறிகொடுத்து விட்டு தனியாக நின்று மனக்கலங்க நாளாக்கியதே தெய்வமே. ஆதிமூல கருள் புரியவா இனி என்ன செய்ய போகின்றேன் தெய்வமே.
பப்புன்னு கொஞ்சம் ஊமேக்கிற எங்க அங்க பாக்குறோம் யார் நக்குறாங்களான்னு தெரியல சைடுல. ஆமா எல்லாரையும் இதெல்லாம் பாக்கணுங்க. சரி மகாராஜா. அரவான கடவுளி பாவி அமர செய்தேனே அதனால மதகரியே பறி கொடுத்தேனே தெய்வமே. நான் இருப்பேன் சொல்லி அண்ணன் கண்ணன் சொன்னானே. நான் இருப்பேன் சொல்லி அண்ணன் கண்ணன் சொன்னானே. ஐயோ தெய்வமே, ஆமா இது என்னத்தான் செய்ய போகின்றேன் தெய்வமே. ஆ, இந்த பாலும் மண்ணுக்கு ஆசை வைத்தோம். ஆமா இந்த உலகையே நானே ஆள வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஆமா முதல் நாள் சண்டையிலிருந்து நேற்றோடு 17 நாள் சண்டை வரைக்கும் ஆமா என் உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேர்களையும் ஆமா எனது ஆவிக்கு ஆவியா விளங்கி வரக்கூடிய எனது பொன்னான 60 பிள்ளைகளையும் ஆமா மகாராஜா. ஒரு பெரியோர் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களையும் ஆமா இந்த பாலு மண்ணுக்கு ஆசை வைத்து நான் அத்தனையும் பறிகொடுத்து விட்டேனே தெய்வமே. ஆமா இனி என்ன செய்ய போகின்றேன்? மகாராஜா. இருந்தாலும் ஆ, என்னுடைய மாமாவை ஆ, இந்த அஷ்டாபுரியிலே ஆமா அமோகமான நம்முடைய அடக்கம் செஞ்சுட்டு வந்துருங்களா. அப்படியே பண்ணிடலாம் மகாராஜா. பாடி ரொம்ப டிஸ்போஸ் ஆகி போயிடுச்சுப்பா. ரொம்ப நேரம் இருக்கும் எடுக்கிறதுக்கு அவங்க போய் சேர்த்து வாங்கப்பா. சரி கலந்த புகழந்து எனக்கு வந்த ராஜமன்னா எனக்கு வந்த முடிமன்னரே ஒட்டெழுந்த புகழந்து சாமி உனக்கு வந்த தேவியானோ அது நீ இருக்கு நேரத்திலே நீ இருக்கு நேரத்திலே உனக்கு வந்த தேவியானுக்கு சாமி ஒரு வரத்த தெரியலையே எனக்கு ஒரு துன்பம் தெரியலையே நான் பொண்ணா பிறந்த குறை ஒரு கல்லா பிறந்திருந்தா என்னுடைய கண்ணி குறையா மன்னனால்
சொல்லுவேன். அம்மா என்ன ஆட்டம் பெண்ணுங்களா, அம்மா என்ன போல கண்ணுங்களா, நான் பொண்ணா பிறக்கணுமா, இந்த பேரழகிலே சாமி மன்னவா வாங்கணுமே. கட்டணுமா, எனக்கு வந்த அரழகா, எனக்கு வந்த முடிமனரே, நான் எதிரியா சாமி ஜடை விட்டு வீடுலாகுமே. ஐயா எனக்கு வந்த கரழகா, எனக்கு வந்த முடிமன்னரே, எங்க பச்சரிச்சு பல்லழகா, சாமி பால் போட சொல்லழகா. இன்னைக்கு தங்க படிக்கணும், இந்த ஜடையை விட்டு இந்த தயிர் விற்க சத்திரம்மாயே. எனக்கு தயிரை மேல தாகம் இல்லை, என்னுடைய மன்னவரை தான் பார்த்தரே தாகம் தீரும். ராஜா எனக்கு வந்த சாமி தோற, எனக்கு வந்த முடிமன்னர், ஒரு பட்டல இட்டரியும் நம்ம வீட்டாண்டு ஒரு பைப்பு வச்சா ராஜா தண்ணி வரும். பைப்பு வச்சு தண்ணிக்குள்ளோ சாமி பணமா பிறந்து வரும். எனக்கு பணத்தை பெருசு பண்ணி மன்னவரை பத்திரத்தை ராஜா சிரிச்சு பண்ணி தெய்வம் போயிட்டேன் சாமி. இவ்வாறு ஜகனியானவன் இறந்து விட்டானே என்று சொல்லுங்க. படுகளத்திலே துரியோதனானவன் தன்னன் தனியாக அதோ குரு சஸ்திரத்திலே அவன் அழுது புலம்பி ஆறா துயரம் கொண்டு அந்த படுகளத்திலே வருகின்றவரும் எப்படி என்றால் சபையோர்களே பாருங்கள். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, பாருங்க திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, மறைந்து
மாமா நீ போய் கொஞ்சம் அவர் தாளம் ஐயா தாளம் வாங்கடா கொஞ்சம் தாளம் ஏய் ஆ மந்திரி சாமி மகாராஜா இனி இப்படியெல்லாம் இருந்தால் ஆமா என் ஜன்ம விரியாகி பெருமசனன் எப்படி மணி தேடி குருச்சேத்திர மிக்க வருவான். ஆமா அவன் கண்ணில் அகப்பட்டதே உண்டானால் படும்பாவி என்னை கண்டு துண்டும் செய்து விடுவான். ஆமா இல்லையா? ஆமா ஒரு நாள் மட்டும் எனக்கு விதி நல்ல